இந்த மழை டைம்ல பார்த்தீங்கன்னா குளத்து நீங்க போனீங்கன்னா சில சத்தம்லாம் கேட்கும். உங்களுக்கு என்ன சத்தம்? என்ன சத்தம் கேட்கும்? மழை டைம்ல இந்த குளத்து பக்கம் ஓரமா போனீங்கன்னா சத்தம் கேட்டே இருக்கும். என்ன சத்தம் சொல்லுங்க? தவறுகிட்டது ஏசு இருக்கிறாரு. அது எப்ப கம்மனா இருக்குது? லவணம் கத்திரி சோத்தம் வாய் திறந்த பைசலாட் சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு மூச்சு வாங்குது, டயர் ஆயிடுது, கேர் ஆயிடுது, கத்திலே தொட்டி பேர் கத்திரி ஸ்தோத்திரம். ஆனா உங்க வாழ்க்கையில எப்ப வாய் திறந்து அவங்க இயேசுவை உயர்த்துறியோ உன் வாழ்க்கை இன்னைக்கு மகிமையாக இருக்கும், பிரசன்ன மகிமையாக இருக்கும், வல்லமை மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால், நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாகவே உன் கிருபையை கொடுப்பேன், நிச்சயமாகவே உன் தரிசனம் நிறைவேற்றப்படும். அல்லேலூயா சொல்லுமா? நிச்சயமாகவே உன் நிலைநாட்டுற கர்த்தர் பேசுற இந்த தலைப்பினுடைய செய்தி நிச்சயமாகவே. certainly. அல்லேலூயா. நிச்சயதார்த்த இயேசு பண்ணிட்டார் ஏற்கனவே. நான் சொல்ற கர்த்தர் சொல்றேன். கல்யாணம் போகுது இயேசு நாமத்தில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 6:14 வாசிக்கலாம். பேருங்க பாக்குறீங்களா? நிச்சயமாகவே ஆபிரகாமே, ஈசாக்கே, எம்பி ஜோசப்பே, லாசருவே, விஜயனையாவே, வீரமுத்தையாவே, நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, கேட்கிறவனுக்கும் சொந்தமாக்கப்படுகிறது. கைத்தட்டலாம்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்படியா கைத்தட்டி சத்தம் வாங்கி கொடுத்தவங்க கையை மேல உயர்த்தி ஹல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு. சில பேசுறாலும் செய்வாங்க, ஒரு பேசுறாலும் செய்யுது. கேட்டு யாரும் சொல்லுங்க. இன்னும் உற்சாகத்தோடு கையை மேல தட்டி அந்த ஆம்பளை பாருங்க, பெருசு பக்கம் ஒரு அசைவெல்லாம் உட்காந்துக்கிறாங்க. எதிர்க்கலாம் பார்த்துக்கணும், யோசிக்கணும். அல்லையா சொல்லுங்க. இந்த பாருங்க எல்லாம் கொண்டு கட்டிப்பே தான் இன்னும் உற்சாகமா இருக்கிறாங்க. கைக்கு நானும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி நிச்சயமாகவே வாக்குமா கத்தோடு பேசுற வார்த்தை என்ன? நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிப்பேன். பிரைஸ் தி லார்ட். வயசு ஆயிப்போச்சு, பல்லாட்டு ஏற்படுது. இந்த கத்தர் ஆசீர்வதிப்பாரா? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. ஏதோ பாச பிரசங்கம் பண்ணிக்கிறாருப்பா, கேட்டு போவோம். உங்க வேலை கர்த்தரை ஸ்தோத்திரம், நம்முடைய கடமை. கர்த்தருடைய வார்த்தையை பேசுறாருன்னா சும்மா பேச மாட்டாரு. இந்த வார்த்தைக்கு பின்னாங்க ஒரு பெரிய மகிமை காத்திருக்கிறது, பெரிய வல்லமை காத்திருக்கிறது, பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. என்ன வாசிக்கிறோம்? நிச்சயமாகவே. அப்ப ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, ஈசாக்கு மட்டுமல்ல, யாக்கோபு மட்டுமல்ல, கொடுத்தது மட்டுமல்ல, கேட்க நமக்கு சொந்தமாக்கப்படுகிறது, நமக்கு உரித்தாக்கப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கர்த்தர் நிச்சயமாக ஒரு கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. எதல? ஜபத்துல, ஊழியத்துல கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. இன்னும் பல மடங்கு விலங்கல்ல செபிக்க போகிற நீ முட்டி போட்டு செபிக்கும் போது கர்த்தருடைய மகிமை உன்னை சூழ்ந்து கொள்ள போகுது. உன் தலைக்கு மேலாக கர்த்தருடைய அபிஷேகத்துடைய மேன்மை இறங்கி கொண்டே இருக்கும். நீ செபிக்க 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 உன் வீட்டுக்கு எல்லா சாபத்தம் உடைந்து போய்விடும். பசி வறுமையா உடைந்து போய்விடும். பொருளாதாரத்துல, குடும்பத்துல பெரிய 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 முன்னேற்றங்கள், பெரிய ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை மனுஷத்துவம் கர்த்தரே சொன்னாரு. நிச்சயமாக கர்த்தர் பிராமிஸ் பண்றாரு. அவன் தனிமனமா இருக்கணும். ஒருத்தரும் காண பின்னாடி பேரனை காண, பேத்தியை காண, பிள்ளையை காண, மகன் யாருமே காணும். only one man, Abraham. What is the promise? வாக்குத்தத்தம் என்ன? நிச்சயமாகவே நான் உன்னை பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். எனக்கு கேட்பாங்க உடனே, சும்மா சர்ச்சுக்கு ஓட்டு நிற்கிறேன், நாத்தியம்பா செவ்வாய்க்காமையா என்ன வச்சுங்கிற வீட்டில் இருக்கிற கம்பளம் அங்கே போயிடுச்சு, சேடு கடை
2 3 ஆசிரியர்களை பிடிச்சு கத்தரை ஸ்தோத்திரம். 2 வலையில் போட்டு அது சேரிகளை பிடிச்சு கத்தரை ஸ்தோத்திரம். என்ன வச்சு கையிலையும் காணும், காதலையும் காணும், கழுத்திலையும் காணும். அல்லேலூயா. கை உயர்த்தங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஏசு. அல்லேலூயா. மோதிரம் முக்கியம் அல்ல, நான் போட்டுக்கிற என்னுடைய பேங்கிள்ஸ் முக்கியம் அல்ல, என்னுடைய கம்பல் முக்கியம் அல்ல. அதை சொல்லுமா, நான் சாகாம உட்காந்துட்டு பெரிய விஷயம், இந்த விலை மதிப்பே கிடையாது. எத்தனை பேர் ஆமான்னு சொல்லுங்க. நீ செத்து போக உட்கார்ந்து இருக்கிறதா கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஆசீர்வாதம். நீங்க எத்தனை கோடி பண்ணவெல்லாம் மண்ணுக்கு மண்ணா புழுதி புழுதியா போயிட்டா. நீங்க உட்கார்ந்து இருக்கிற பத்தியா, கை தட்ட பத்தியா, பாட்டு பாட பத்தியா, ஸ்தோத்திரம் பண்ற பத்தியா, எல்லாம் கிடைச்ச மிகப்பெரிய ஆசீர்வாதம். நீ சாகாம இருக்கிறது கிடைச்ச மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதை சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பணக்காரன் ஹாஸ்பிட்டல் படுத்து இருக்கிறாங்க, கோடி லட்சம் இருக்கு, சாப்பிட முடியல, அரை ரொட்டி, கால் ரொட்டி, 1 இட்லி. ஏன் சாப்பிட? இத்தனை பணக்காரன் ஹாஸ்பிட்டல் படுத்து கொண்டு இருக்கிறான், பல கோடி வச்சிருக்கிறான். ஆனா உனக்கு எனக்கு எது இல்லாவிட்டாலோ நம்ம ஜீவனோடு இருக்கிறோமே, கர்த்தரை துதிப்பதற்காக, ஊழியம் செய்வதற்காக நம்ம கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம், நம்ம கொடுத்த மிகப்பெரிய வல்லமை, நம்ம கொடுத்த மிகப்பெரிய நன்மை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தை தியானிச்சு கொண்டே வந்தார். ஆட்டோல இந்த பைபாஸ்ல சரத்தா சொல்ல பத்தியா, நீ கத்தி கத்தி பேசுவே, நீ பிரசவம் ஒரு நாள் பாரு, மைக்கு கைய வைக்கிற, கரண்ட கைய வைக்கிற, அதில் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி நான் சொன்னேன், சாத்தானே அன்னைக்கு ஒரு மூணு இன்னைக்கு மூணு நீ ஸ்பிரிட் போ இயேசு நாமத்தில் அப்படின்னு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறாரா? ஆசீர்வாதத்தை இருக்கிறாரு. உனக்கு பணம் பொருதான் முட்டை இல்ல, நல்லா உட்கார்ந்துருக்க ஸ்மார்ட்டா. அதுல சொல்லுங்க, ஸ்மார்ட்டா ட்ரெஸ் பண்றேன், ஸ்மார்ட்டா சாரி கட்டுறேன், ஸ்மார்ட்டா தலை மாறுறேன். என்ன காரணம்? ஒரு கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. நம்ம அதையும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, அதையில சொல்லுங்க. நீ ஆசீர்வாதமா தான் இருக்கிற. நீ நினைச்சுங்கிற எங்க வீட்டுல ஒண்ணு இல்ல, வீரோட ஒண்ணு இல்ல, அதெல்லாம் தேவையே இல்லை. கத்த தேவையை கொடுப்பாரு இயேசு நாமத்தினால. கத்த செய்வார். அவனுக்கு ஒரு பணம் போல முக்கியம் இல்ல, கத்த தேவை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பாரு. ஒரே வரைக்கும் நீ சாகாமல் பிழைத்திருக்கிறதே உனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, உற்சாகத்தோடு, உற்சாகத்தோடு, உற்சாகத்தோடு கர்த்தர் உலாவிட்டிருக்கிறாரு. உன் ஜீவன் தேவனுடைய கையில் இருக்குது. சாத்தா பிடிக்க வருகிறான், உன்னை அழிக்க வருகிறான், சோதனை உண்டாக்குறான், கேஸ்டரை உண்டாக்குறான், செஸ்ட் பெயின் உண்டாக்குறான், வயிற்று வலி உண்டாக்குறான், தலைவலி உண்டாக்குறான். நீ பயப்படுகிற, நீ சொல்லு, ஏ பிசாசே புறப்பட்டு போ, தலைவலியே புறப்பட்டு போ, கேஸ்டரே புறப்பட்டு போ, விலகினவே புறப்பட்டு போ. நீ சொல்ல 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 சாத்தா தலை குனிஞ்சு போகிறான். நீயோ உயர்த்தப்படுகிற, சாட்சியா இருக்கிற, கர்த்தர் நிற்க வைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைத்தடி அபிஷேகத்தோடு கர்த்தருடைய மகிமையின் வல்லமை, சொல்ல வல்லமை உன் தலைக்கு மேலாக வேற நிற்கும். உன் ஜீவனை எடுக்க சாத்தா முந்தத்தை வச்சா, யாரையும் உண்டாக்குறோம், அதை எடுக்க முடியவில்லை. எத்தனை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அது வளர்த்த தாங்கிட்டே இருக்கு, தாங்கிக் கொண்டே இருக்கிறது. Praise God. Hallelujah. Hallelujah. சொல்ல சொல்ல கையவரத்தி என் உள்ளமெல்லாம் உள்ளதையா. உள்ளதா உள்ள உள்ளடிக்குதா உள்ள. Hallelujah. சத்தத்தை உயர்த்தி ஒரு நம்பரை பார்க்கும்போது புல்லடிக்குது உடம்பெல்லாம். வந்துட்டியா? Hallelujah. சத்தத்தை உயர்த்தி சப்டை பார்க்க வாக்கு போகும்போது கண்ணை முன்னே போவேன். என்ன உட்காந்துப்பாங்க, நாட்டை பத்தி பேசுகிறேன், சட்டத்தை பத்தி பேசுகிறேன், முத்தம் முத்துமே கத்த சொல்ல அப்படி மேலே சாஞ்சிக்கிறேன். அதுல சொல்லுங்க போங்க, நான் சொன்னா லவ் பொங்கி வடிதா கத்தரை ஸ்தோத்திரம். ஆஸ்தமா கேட்பாங்க, நீ பீச்சு கூட்டு போனியே 94ல இன்னும் கூட்டு போறிய பீச்சுக்குன்றான் கத்தரை ஸ்தோத்திரம். அதுல சொல்லுங்க பார்க்கலாம். 94ல மேரேஜ் ஆச்சு, பிப்ரவரி 7ஆம் தேதி. அந்த கூட்மன பீச்சுக்கு சுண்டல் வாங்கி கொடுத்த கத்தரை ஸ்தோத்திரம். இன்னும் பீச்சுக்கு போகல, 30 இயர்ஸ் ஆச்சு. அதுல சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாடுல படுவாங்க அவங்க. ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி பலபல போறாங்க. இந்த பீச்சுக்கு போலாமா, அந்த ஊருக்கு போலாமா, அடுத்த மாசம் போலாமா, அடுத்த மாசம் இப்படி 3 வருஷம் போயிடுச்சு. அதுல சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா மேல உயர்த்தி. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி உன்னோடு இருப்பதுதான் என் உள்ளத்தில் நான் செய்யா.
தாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றவாய் இருப்பதாக என் இதய கையை மேல உயர்த்தி கொஞ்சம் மாற்று சொல்லுங்க. இல்லையா அங்க போனோம் அங்க போனோம் என் வீட்டுல சொல்லுவாங்க போலாம் சொல்ல போயிட்டு கத்திர ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு நாள் ஆக ஆக ஊழி வளர்ந்து போயிட்டே இருக்கிறது ஸ்தோத்திரம். நாள் ஆக ஆக கிறிஸ்துவ நெருக்கிட்டே இருக்குது. அங்க போய் ஜெபம் பண்ணு, இங்க போய் ஜெபம் பண்ணு, இந்த வீட்டுக்கு போ, அங்க கஷ்டம் கத்த பேசிக்கொண்டே இருக்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்னா நம்முடைய வாஞ்சையெல்லாம் நாமத்தை உயர்த்துவதுதான். கத்தரை சுவாசிக்கிறேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உண்மையா நான் அறிவேன். ஆட்கொண்ட இயேசு உண்மையா நான் அறிவேன். வாழ்க்கை பயணத்திலே எப்படி அவளை அறிஞ்சுக்கிட்டேயோ பேச பேச பாட பாட சத்தமா சொல்லுங்க. சர்ச்சைக்கு போகணுமா பாட்டு வாரம் பார்த்துக்கலாம், பாட்டு பாடணுமா நாளைக்கு பாடிக்கலாம், ஜபம் பண்ணணுமா அப்புறம் பண்ணிக்கலாம். பேஸ்ட் போயிடுச்சு மட்டும் அவரை பத்தி. ஆனா எனக்கு அப்படி இல்லை பிரதர், பேஸ்ட் ஆகிட்டே இருக்குது. நாளைக்கு முடியும் கத்தரை பேசணும், கத்தரை பாடணும், கத்தரை துதிக்கணும். அந்த டேஸ்ட் வந்துட்டே இருக்கு. அப்பதான் கத்தர் கூட இருப்பாரு. தேவனா கூப்பிடுகிறது போராட்டு பிள்ளைங்க கத்தரை சோத்திரம். நிறைய சொல்லுங்க. நிறைய பேர் சர்ச்சைக்கே வரல, முடியாம பண்ணிக்கிட்டு வருவாங்க. நல்லா ஆயிட்டாங்கல்ல வரமாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட கத்தரை சொல்றாங்க. நிறைய சொல்லுங்க பார்க்கலாம். என்னை கத்தரை உயர்த்தி கொண்டே இருக்கிறியோ ஒரு வாழ்க்கை தாப்பன பயிற்சி இருக்கு. நான் சில சமயங்கள்ல சில மீட்டிங் போகும் பொழுது செய்தி ஆயத்தப்படுத்தாம போயிடுவேன். டக்குனு பேச சொல்லுவாங்க. அல்லேலூயா. டக்குனு பேச சொல்லுவாங்க. எங்களுக்கு பிரசங்கம்னு சொல்லுவாங்க. நான் செய்தி ஆயத்தப்படுத்தி கொண்டு போயிருக்க மாட்டேன், ப்ரிப்பேரா போயிருக்க மாட்டேன். உடனே மைக்கை கொடுத்து அடுத்த நிமிஷம் கத்த பேச ஆரம்பிச்சிருவார். இந்த வசனம் பேசு, இந்த வசனம் பேசு, தலைப்புல பேச கத்தரை ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? அவர் கூட இருக்கிற ஸ்நேகம் நம்ம காப்பாத்துது. நாடு ஸ்நேகிக்கிறீங்களா? எத்தனை பேர் நாடு ஸ்நேகிக்கிறீங்க? எத்தனை பேர் நேசிக்கிறீங்க? சும்மா ஆமீன் சொல்லக்கூடாது. ராமன் கத்த மேல பாத்துக்கிறாரு. ராமன் போறதுலாம் மேல கை வைங்க. அப்பவே ஏசு திட்டீங்க, நீங்க ஏசு கோச்சிக்கிறீங்களே, ஐயா சரியில்லை பண்றீங்களே, கம்மி பண்ற அப்படின்னீங்களே, சத்தமா சொல்லுங்க. என்ன வந்தாலும் நம்புவேன் சுவை கைவிட்டால் இன்னும் சொல்ல Yeah.
பாட்டு தான் வசனம். அதான் அர்த்தம். எத்தனை பேர் சுவாசிக்கிறேன் பாட்டு பாடான்னு யோசிக்காதீங்க. இந்த பாட்டு தான் வசனம், வசனம் தான் பாட்டு. அதையோ சொல்லுங்க பார்க்கலாம். கை உற்சாகமாக தட்டி நிச்சயமாகவே முதல் வசனம் நல்ல கத்தை கொடுத்தாரு நமக்கு. நிச்சயமாகவே நான் ஒரு ஆசீர்வதித்து பெரியவே பெருக பண்ணுவேன். இந்த வசனம் உங்களுக்கு பொருந்தும், எனக்கு பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். கத்தை ஆசீர்வதிக்க போறாரு. வருகிற 2025 கத்தை குடும்பத்தை ஆசீர்வதிக்க போறாரு. உங்க பிள்ளைங்க படிப்புல உயர்ந்திருப்பாங்க, பணத்துல உயர்ந்திருப்பாங்க, வயசத்துல உயர்ந்திருப்பாங்க, தேவனை படிப்புல மேன்மையா இருப்பாங்க. உங்க பிள்ளைங்களா பேச்சுல உயர்ந்திருப்பாங்க, கத்திர உயர்த்துவதில் உயர்ந்திருப்பாங்க, ஊழி சேவையில உயர்ந்திருப்பாங்க, சுகத்துல உயர்ந்திருப்பாங்க. சுயமா இருக்க மாட்டாங்க, வேக இருக்க மாட்டாங்க. கத்திர மாற்றிப்பட்டு போறாரு. ஆசீர்வாதமா வாழ போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுவா. உற்சாகத்தோடு அல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி அடுத்த வசனத்தை வாசிக்க போகிறேன். அல்லேலூயா கர்த்தரை ஸ்தோத்திரம். எரேமியாவின் புத்தகம் 32:41 வாசிங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம். 32:41 புக் ஆஃப் எரேமியா. நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாக இருந்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். செகண்ட் வேர்ட் என்ன? முதல்ல ஆசீர்வாதத்தை நிச்சயமாகவே. நிச்சயம் இந்த தலைப்பு செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த தலைப்பு என்ன? நிச்சயமாக உன்னை நாட்டுவேன். சாத்தா பிடுங்க பார்க்கிறான், சாத்தா அழிக்க பார்க்கிறான், சாத்தா ஒழிக்க பார்க்கிறான், சாத்தா மிதிக்க பார்க்கிறான். நீ சொல்லு, தேவனை சரி நாட்ட போறாரு, கண்ணி கொடுக்க போற ஆண்டவருக்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பைபிள் பார்க்க வேண்டாம், என்ன பாருங்க. கையை மேல உயர்த்தி அல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு திரும்ப வாசிங்க. 31:40 வாசிக்கலாம். 30:40 வாசிக்கலாம். 32:41 வாசிக்கலாம். 32:41 வாசிக்கலாம். நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து. பிரதர், are you there? Aris, கிஷோர், சாம்சன், அருண், உதயா கை தூக்கிட்டார். நான் தூங்குறேன். கை நான் தூக்க மகளம். நீங்க இல்ல நீங்க உஷாராகிறீங்க. எல்லாரும் அங்க பேக்ல ஒரு பேச மஞ்சள் எரியுது. கத்திர சோத்திரம். ஓல்டேஜ் கம்மியா இருக்கு பேக்ல. கொஞ்சம் ஓல்டேஜ் பக்காவா இருக்கு. சூரிய லைட் கத்திர சோத்திரம். கொஞ்சம் பேக்ல கம்மியா இருக்கு. லைட்டு ஓல்டேஜ் கம்மியா இருக்குது. அல்லேலூயா சத்தத்தை உற்சாகத்தோடு. முதல் என்ன வாசிப்பீங்க? நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார் வாசித்தாங்க. இரண்டாவது என்ன வாசிக்கிறோம்? நிச்சயமாகவே உன்னை நாட்டுவே, நீ கட்டப்படுவே, நிச்சயமாகவே நீ விழுந்து போக மாட்டேன், தொய்ந்து போக மாட்டேன். நீ சபையில கட்டப்படுவே, சபையில நாட்டப்படுவே. கை கொடுக்கும்படி சாத்தா பிடிங்க பார்க்கிறான், உன்னை அழிக்க பார்க்கிறான், சோர்வு உண்டாக்கலாம், பயத்தை உண்டாக்கலாம். நீ சோர்ந்து போயிட்டு யோசிக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, நீ தேவ சமூகத்திலே, தேவ ஊழியத்திலே, தேவ சபையிலே நாட்டப்படுவே. நிச்சயமாக கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? 7:32-41 என்ன சொல்லுது? நிச்சயமாகவே உன்னை நாட்ட போகிற கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் நாட்டுவாரா? எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்த்துங்க பண்ணலாம். சத்தத்தை வைத்து சாத்தம் ஆட்டி படைக்கிறான், வறுமையை உண்டாக்குறான், பிரச்சனையை உண்டாக்குறான், பயணத்தை உண்டாக்குறான், சோர்வு உண்டாக்குறான், அல்லேலூயா உண்டாக்குறான். சொல்லு, என்னை அசைக்க முடியாது பிசாசு தேவன் நாட்டி வைத்து இருக்கிறார். என்ன தேவ சமூகத்தில் எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கையை மேல உயர்த்தி எல்லா கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. கத்து நாட்டி விட்டாருன்னு சாத்தான் பிடிக்க முடியாது. எத்தனை சோதனை, எத்தனை வேதனை, எத்தனை கஷ்டம் சாத்தா பிடிக்க வந்திருக்கிறான். நான் பிடிக்க கூட மாட்டேன், நாட்டப்படுவேன். நிச்சயமா இயேசு நாட்டப்படுறாரு. அவரே சொல்ற, நிச்சயமா நாட்டுவேன், சபையை நாட்டுவேன், ஊழியத்தை நாட்டுவேன். பிரைஸ் தி லார்ட். அங்கே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நாட்ட போகிறாரா? உன்னை அதிலே சொல்லுவே. சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் வேறொன்று செய்யப்படாரு. உன் வேர் மக்கி போகாது, திரும்ப முளைத்து எடுக்க போகிறது. சாத்தான் மக்க வச்சிருக்கிறான். சோதனை கொடுத்து 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 நீ செபிக்க முடியாம, தோத்திரம் பண்ண முடியாம, ஊழியம் செய்ய முடியாம மக்க வச்சிருக்கிறான். நீ சொல்லு, நான் மக்கினாலும் மங்க மாட்டேன், திரும்ப முளைத்து எழுப்புவேன், தனியா மாறுவேன், மரமா மாறுவேன். கர்த்தர் நாட்டப்படாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தை கேட்கும்போது கர்த்தருடைய வல்லமை மகிமையா உன் தலைக்கு மேலாக மகிமையா இறங்கி வருகிறது. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய கரங்கள் உன்னை
கேட்கலாமா? முழங்கால் செய்தியை கேட்கலாமா? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? முடியாத உட்காந்துருங்க. ஐ டோன்ட் டிஸ்டர்ப் யூ. முடிந்தவர்கள் இந்த செய்தி முழங்கால கேட்டீங்கன்னா இன்னும் வலுவா இருப்பீங்க, இன்னும் பலமா இருப்பீங்க. முட்டி உங்களை காப்பாற்றும். I told you many times, உன்னால சாதிக்க முடியாத முழங்கால் சாதிக்கப்படும். உன் படிப்பு சாதிக்க முடியாத உன் முழங்கால் சாதிக்கும். உன் அறிவு சாதிக்க முடியாத உன் முழங்கால் சாதிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுவார், ரெண்டாவது பார்த்தீங்க, நிச்சயமாக தேசத்துல நாட்டுது. நீ பயந்து ஓடி போன்னு பார்த்தேன். ஐயோ சபை வேண்டாம், எனக்கு இந்த ஊழி எனக்கு வேண்டாம், இது ரொம்ப போர் அடிக்குது, இங்க கரண்ட் இல்லை, இங்க ஏசி இல்லை, இங்க வெல்வெட்டு மெத்த கீழே இல்லை. கர்த்தர் நாட்டுவார். கர்த்தர் சொன்னாரு 32:41 என்ன சொன்னாரு? நிச்சயமாக நம்ம நாட்டை போகிறது. சாத்தா பிடிந்து பார்க்கிறான், உன்னை தூக்கி கூட பார்க்கிறான். அசதியாயிராத, நிற்க கற்றுக்கொள். சோதனை வரும், வேதனை வரும், ஆபத்து வரும், கஷ்டங்கள் வரும், வழித்து தள்ள வரும். நீ சொல்லு, உன் கிறிஸ்து விட்டு பிரிக்க முடியாது, உயிர்த்து விட்டு பிரிக்க முடியாது, சபை விட்டு பிரிக்க முடியாது, தேவனை விட்டு பிரிக்க முடியாது, நாட்டை விட்டு பிரிக்க முடியாது. மற்ற நாட்டு வைத்திருக்கிறார் இல்லை, அவர் நாட்டார் உன்னை. நான் நாட்டில் உடுக்கிற நாட்டு வைத்து நிச்சயமாக நாட்டு வைத்திருக்கிறாரே. நிச்சயமாகவே இந்த தலைப்புல செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க. நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படுறாரு. நாட்டிட்டாரா காதுல 1000 சத்தம் கேட்கும், உன்னை தள்ள உடைக்க தூக்கி வானம் போட்டுடு. ஒரு பார்வை தேவன் மேல இருக்கு. ஹல்லேலூயா. கையை மேல உயர்த்து. நான் நம்பும் மனிதன் கைவிடலாம், ஆனால் ஒரு போது கைவிட மாட்டேன். நீரே வழி, நீரே சக்தி, நீரே ஜீவன் செய்யா.
மாட்டுது. மாட்டிட்டு சிலவடிலாம் சொல்லுவாங்கல்ல, ஆட்ட முடியாது அசைக்க முடியாது. நீங்க சொன்ன வார்த்தை சாத்தானே ஆமென் சொல்லுங்க. நிச்சயமா இயேசு மாட்ட போறாரு. சாத்தா பிடிங்கவே முடியாது. உன்னை பிடிங்க பார்க்கிறான், அழிக்க பார்க்கிறான், சோதனை கொடுத்து கொண்டிருக்கான். நீ சொல்லி எத்தனை சோதனை வந்தாலும் என்னை பிடிங்க முடியாது, அழிக்கவும் முடியாது. கர்த்தர் பட்சத்தில் இருக்கிற மனுஷனுக்கு என்ன செய்வோம்? வாசிக்கலாமா? 10 நிமிஷம் முடிச்சிடும். முழங்கால இருக்கு. யாருக்கு ஒருத்தர் சொல்லல, நீ ஸ்டடி பண்றீங்க. பாடிய கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். ஆபகுக் புஸ்தகம், பழைய ஏற்பாட்டில் ஆபகுக் புஸ்தகம் 2:3 வாசிக்கலாம். 2:3 வாசனத்தை ஆபகுக் 2:3 வாசிக்கலாம். எடுத்தீங்களா? ஆபகுக் எங்க இருக்கு? அட்டவணை பக்கத்துல இல்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம் அகற்றும். பழைய ஏற்பாடு கடைசியில் பாருங்க. ஆபகுக் 2:3 வாசிக்கலாம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. சிஸ்டர், பிரதர், ப்ளீஸ் லிசன் டு மீ. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? குறித்த காலத்து, டியூ டைம், இன்கமிங் டைம், குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. என்னையா ஆண்டு அழைச்சாரு, வீட்டு தருவன்னு சொன்னாரு, வயசு போயிட்டே இருக்குது, இதுக்கு மேல அப்படியே செய்ய முடியுமா? மனுஷங்க கேள்வி கேட்டே இருக்கும். ஐயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பணம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி, அல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ உங்களுக்கு இன்னும் சாவு இல்லை. சாத்தா சொல்லிட்டான், உனக்கு அடுத்த மாசம் செத்துருவேன், வியாதி ஓவராய் போச்சு, நீ சொல்லி பிசாசு இன்னும் அனுப்பி காத்து இருக்குது, நான் முச்சத்தை கத்துட்டு போய் சேர போறேன், இன்னும் உயிர் காத்து இருக்குது, உயிரை இன்னும் ஆயுசு இருக்குது. சொல்லுங்க பார்க்க. கையை மேல உயர்த்தி, எத்தனை ராமன் சொல்றீங்க? கையை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. இந்த மரியம்மா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்பப்போ உயிர் போராடுவாங்க, அப்பப்போ மூச்சு அடைக்கும், அப்பப்போ கஷ்டப்படுவாங்க. திரும்ப சோமனும் கத்த சுகத்தை பல வருஷமா ஆபத்து வந்துனே இருக்குது. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. வீட்டுல பிள்ளைங்க பதற்றம் அடைவாங்க, அம்மா ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க. நான் சொல்லுவேன், அவன் சாக மாட்டான், இன்னும் ஒரு ஆயுசு கெட்டியா இருக்குது, அவன் கத்திரிக்கு ஊழியம் செய்யலாம், தேவ சமூகத்துல காத்திருக்கிற தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. அழைப்பு இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, கிருபை இருக்குதுப்பா. இதை பயந்து உட்கார்ந்து இருக்கிற, பயந்து ஓடுற, சோர்ந்து ஓடி போற வசதிகள் இன்னும் இருக்குது. இன்னும் பலன் குறையல, உன் ஆயுசு குறையல, இன்னும் இருக்குது. உன் அழைப்பு இருக்குது, வல்லமை இருக்குது, அபிஷேகம் இருக்குது, கிருபை இருக்குது, வாக்கு வல்லமை இருக்குது. உன் விட்டு கிருபை விலகி போவே இல்லை. சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி, இன்னும் அபிஷேகத்தோடு, இன்னும் வல்லமையோடு இன்னும் இருக்குது. உன் பலம் குறையல, உன் பலம் குறைஞ்சு போகல, அந்த தரிசனம் குறையல, இன்னும் பத்திரமா இருக்குது. கத்து எடுக்க போறாரு கையில, நான் நெருங்கிட்டே இருக்கு. எப்படி பயன்படுத்த போறீங்க? கத்து பயன்படுத்த நேரம் வந்துச்சு. இப்போ சீக்கிரம் கத்து வரப்போறாரு. மகிமை இறங்கிச்சே இருக்கு, கத்தோட மகிமை இறங்கிச்சே இருக்கு. கத்து சீக்கிரம் வரப்போறாரு. தேவ சனமே, அன்பு சகோதரியே, அன்பு சகோதரா, வாலிப தம்பியே, வாலிப சபையே, ஏன் சும்மா இருக்கிற? இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டு இருக்குது, இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு முடியாதீங்க. இன்னும் மேல பாருங்க, லைட் ஓடுது. அல்லேலூயா. பேன் வந்து பாருங்க. அல்லேலூயா. கையேற்றி உச்சவக்கத்தை சோத்திரம் பண்ணி என்ன விசுவாசிக்கிறோம்? குறித்து தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. வாசிங்க, வாசிங்க. முடிவிலே அது விளங்கும். இப்ப யோசிக்கிறீங்க, நான் சர்ச்சைக்கு 10 வாரம் போய்க்கிறேன், கணக்கான மேல ஏறி இருக்கும். எத்தனை சபைக்கு வந்த, ஒழுங்கா பாட்டு பண்ணியா, ஒழுங்கா ஜெபம் பண்ணியா, ஒழுங்கா தோத்திரம் பண்ணியா, பாசி பேச்சு ஒழுங்கா கேட்டியா, எல்லா கணக்கு மேல இருக்குது. தப்பவே முடியாது பிரதர், ஆயுத தம்பியே, தப்ப முடியாது. சத்தியமா சொல்லுங்க. உங்க அப்பா அம்மா ஏமாத்தலாம், உங்க பிரதரை ஏமாத்தலாம், இயேசு ஏமாத்த முடியாது. எல்லாம் கர்த்தர் பார்க்கிறாரு.
உங்க முகத்தை பார்க்கிறாரு, உங்க ஜபத்தெல்லாம் பார்க்கிறாரு, உங்க ஒழுங்கு ஆண்டவர் பார்க்கிறாரு. எப்படி தேவனை மையப்படுத்துற, எவ்வளவு உண்மையா இருக்கிற, எப்படி ஒழுங்கு சபைக்கு வர, சீக்கிரம் சபைக்கு வரியா, ஏற்ற சபைக்கு வரியா, கர்த்தர் பார்த்துனே இருக்கிறாரு. நீ தப்பிக்கவே முடியாது. அல்லேலூயா. முடிவிலே விளங்க போகிறது. வாசிக்கலாம் வாசிக்கலாம். அது பொய் சொல்லாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பொய் சொல்லுமா? சொல்லுங்க சொல்லுங்க. பொய் சொல்லுமா? வசனம் பொய் சொல்லுமா? ஆண்டவர் பொய் சொல்லுவாரா? இல்லப்பா, வசனமா பேசுற ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டாரு. பொய் சொல்லாது. காலம் வெயிட்டிங் இருக்குது. சொல்லுங்க, காலம் வெயிட்டிங் இருக்குது. வாசிங்க. அது எது? அது தரிசனம். பொய் சொல்லாது. குறித்த காலத்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ மறந்து பண்ணி உட்கார்ந்தா சரி, நான் தேடி கொடுக்க தரிசனம் வந்துடுவா. போ, ஓடு. ஒருத்தர் யாரும் ஓடி முடிச்சாரு, பட்டில பட்டு தூங்க ஆரம்பிச்சாரு. ஒருத்தர் 2 பேர் தீர்க்க தரிசிகள். ஒருத்தர் செடிகளை படுத்தினா, ஒருத்தர் கடலை படுத்தினாங்க. கப்பலில் போய் கத்தாய் சொத்து செடிகளை படுத்த யார்? சிவ செடிகள். யார் இது? டயர்டாயிட்டார். போது கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். நான் பண்ண ஊழியம் போதும், அவசியம் போதும், டாக்டர்ஸை போதும், எல்லாம் மூட வெட்டி படுத்தினார். போயிட்டு எலியா தீர்க்க தரிசி சூசரிக்கிறேன். அவங்க விட்டாரா? பிரதர் விட்டாரா? அவனை விட்டாரா? உன்ன சொல்லி மருந்து பண்ணி உட்காந்து ஏறிய விட்டாரா? தம்பி தம்பி, இதுதான் போனோம் தம்பி, நீ மருந்து உட்காந்துக்கிறேன். கையை உயர், கையை உயர். செடிக்கிற படத்துல கூப்பிடுறாரு ஆண்டவரே, அப்பா எனக்கு போதும், முடியலாம், டயர்டாயிட்டேன் நானு. என்னைக்கா நீ வாயை திறந்து நான் ஊருக்கு வரமாட்டேன் சொன்ன, ஆபத்தை சந்திச்சுப்பீங்க. இங்க இருக்க யாராகிலும் கர்த்தர் கூப்பிடும்போது உடனே போனீங்கன்னா ஆசீர்வாதம். போக மாட்டேன்னு சொன்னீங்க, 2 நிமிஷம் ஆண்டவரே. குமர் கஞ்சி தான் எல்லாரும். அப்புறம் குமர் கஞ்சி 65 தான். நான் வரமாட்டேன், இன்னைக்கு டைம் இல்லை சொன்னீங்களோ, குமர் கஞ்சி தான். சிக்கன் 65 தான் எல்லாம் இருக்கும். கர்த்தர் கூட ஒழுங்கா நீ போனீங்கன்னா ஆசீர்வாதம். நீ போல அவ்வளவுதான். 10 days லீவ் வந்துடும் உனக்கு. லூஸ் மோஷன், ஸ்டமக் பெயின், குளிர் ஜுரம், கை கால் வலி, மூட்டு வலி எல்லாம் வந்துடும். ஐயோ, ஒரு நாள் புரிந்த வலி வந்திருக்காது. 10 நாள் வீட்டில் படுத்துங்கிறேன். சொல்ற பச்சை கேட்கறவா இல்லையா? என்ன பிரதர் சொல்லுங்க சொல்லுங்க. கத்துக்கு வந்து போயிடு சொல்லி கத்துக்க இல்லையா? அடுத்த மாசம் பார்க்கலாம், அடுத்த வருஷம் பார்க்கலாம். மூட்டு வலிதான். கையை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி. முடிவிலே விளங்கும், பொய் சொல்லாது. அடுத்த வசனம், தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயமாய் தரிசனம் நிறைவேற்றப்படும். நிச்சயமாய் வருகிறது. உழைக்கப்பட்ட ஆசீர்வாதம் நிச்சயமா வரும். உன் அழைப்பு நிச்சயமா வரும். உங்க ஆசீர்வாதம் நிச்சயமா வரும். அது போய் சொல்லாது. வசனம் போய் சொல்லாது. ஏன் போய் சொல்ல மாட்டாரு? நான் 1000 போய் சொல்லுவேன், அப்ப போய் சொல்லி மாத்தி அங்க இருக்க சொல்லுவேன். நான் போய் சொல்ல இருப்பேன், நான் போய்க்காரன் தான். நான் தேவன் அப்படி இல்லை, சொல்ல வராத ஆண்டவன். உங்களோட பேசிட்டு இருக்கிறாரு, உங்களோட பேசிட்டு இருக்கிறாரு. அது போய் சொல்லாது. தாமதித்தாலும் நிச்சயமாய் வரப்போகுது. இயேசு வரப்போறாரு. நீ ஆயத்தப்படுவாயா? தரிசனம் ஆயத்தப்படுவாயா? நிச்சயம் தரிசனம் நிறைவேற்றப்படும். எத்தனை வருஷமானாலும் கத்த விடமாட்டாருங்க. நீ அடிச்சு கீழே விழுந்துருவேன். அதே தூக்கி நிக்க வச்சிருக்காரு. நிக்க வச்சு உயர்த்த ஆரம்பிச்சிருவாங்க. நீ சொல்லுவ, என் கை வரல, என் கால் வரல, சொல்ல இல்ல, தட்டி தூக்கி நிக்க வச்சிருவாங்க. ஒரு செகண்ட் ஆளும் பலப்படுத்துவாரு, ஓட வச்சிருவாரு, பிரசவம் பண்ண வச்சிருவாரு, பாட வச்சிருவாரு, நடக்க வச்சிருவாரு. ஓடிக்கொண்டே தாண்டவருக்காக முடியாம இருப்பேன். உன்னால முடியாதா? ஏன் முடிய பண்ணுவாங்க. கை பிடிச்சாருன்னா நீ ஓட ஆரம்பிச்சுவ, மௌனம் தூண்டு குதிப்ப. எந்த சமயம் பார்க்காம தேவனுக்காக, ஆண்டவருக்காக, நீ ஓடிக்கொண்டே இருப்ப, ஓடிக்கொண்டே இருப்ப. எத்தனை நம்புறீங்க? அல்லேலூயா. உண்மை விசுவாசிக்கிற மாத்திரம் கை உயர்த்துங்க. சொல்லும்படியே
கேட்பீங்களா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. தரிசனம் நிச்சயமா நிறைவேற்றப்பட்டு நிச்சயமான ஆசீர்வாதம் நிச்சயமா நாட்டுல கத்திரமா பேசுற என்ன பேசுறாரு? நிச்சயமா தரிசனம் நிறைவேற்றப்படும். தாமதிக்காது. நிச்சயம் வார்த்தை கேட்டதுக்காடு நீ பயங்கர போல்ட் ஆயிடும், ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். இன்னும் ஆண்டவரே நல்லா கவனிங்க. நான் பல காருக்கு ஜெபம் பிரசவ பண்ணியிருக்கிறேன். சொந்த வீட்டுக்கு பிரசவ பண்ணி ஜெபிச்சிருக்கு பல மக்களுக்கு. இன்னொரு என்ன பிள்ளை ஒரு காரெல்லாம் சொந்த வீடு இருந்தேன். அப்ப என்ன அர்த்தம்? நான் பண்ற ஜெபம் சரியில்லையா, நான் பண்ற மொழி சரியில்லையா? அப்படி அல்ல. ஒரு டைம் வச்சிருக்கிறார். என்ன உயர்த்தில் இருக்காங்க. நான் காத்து இருக்கணும், நான் பொறுமையா இருக்கணும், ஜபத்துல படிக்க இருக்கணும், இன்னும் ஊழியம் செய்யணும். ஆபிரகாமே எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி அந்த டைம் இருக்க கத்த சோதிக்கிறார். வாசல் தேவைதான், சொந்த வீடு தேவைதான். ஆனாலும் கத்திரியை தாமதிக்கிறாரு. அவர் கொடுக்க ஒரு நிமிஷம் போதும் பிரதர். 8 லட்சம் கால் கத்து கொடுத்துட்டு போயிடுவார். கத்த தாமதிக்கிறாரா காத்திருக்கணும். 10 நிமிஷம் கொடுப்பார். அந்த பணப்பதற்றம் வரக்கூடாது. அல்லேலூயா. நான் டூவீலர்ல போறேன், ஆட்டோல போறேன், கார்ல போறேன், பஸ்ல போறேன், ஒளி மட்டும் வர கத்திர சொல்றேன். எப்படி ஊற்றி நிறைவேற்ற வைக்கிறேன். ஆனா என்ன யோசிக்கணும்? ஆண்டவரே அவங்க பார் கார்ல போறாங்க, நான் கார்ல போறேன். ஏன் சத்தம் அப்படிதான் அப்படின்னு சொல்லுங்க பாரு. நடந்து ஓடு கத்த சொல்லுங்க. நடந்து போ. அவன் கார் அனுப்பி இசைக்கல நடந்து போ பள்ளத்தாக்கிது சொல்லுங்க. பெரிய தீர்க்கதரிசி ஏசையா நடந்து போ. உபதேசம் நடந்து போனாங்க. பெரிய தீர்க்கதரிசி. நாம் ஏமாத்திரம் பொறுத்திருந்தால் தரிசனம் நிறைவேற்றப்படும். நிச்சயமா தரிசனம் நிறைவேற்றப்படும். 3வது வார்த்தை அதில சொல்லுங்க. அதை மேல உயர்த்தி இன்னும் வாசனை முடிச்சு ஒரு 5 நிமிஷம் கத்த ஸ்தோத்திரம் வாசிங்க. ஏசி 55 3ஆம் வசனம். ஏசி 55 3ஆம் வசனம் வாசிக்கணும் சீக்கிரமாக. ஏசி 55 3ஆம் வசனம். செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், ஆத்மா பிழைத்துவன் தாழ்ந்து நிச்சயமான கிருபைகளை அதெல்லாம் சொல்லி 4வது காரியம் என்ன? நிச்சயமான கிருபை பெரிய நிச்சயம். சத்தமா சொல்லுங்க. கிருபை கொடுப்போம். நிச்சயமான கிருபை கத்தரை ஸ்தோத்திரம் தான். தாழ்ந்து கிருபை கொடுக்க போறாரு. அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கத்திர பட்சபாதம் இல்லை, நோ பார்ஷாலிட்டி. கத்திர ஆண்டவர் நன்மை செய்கிற ஆண்டவர், கொடுக்கிற ஆண்டவர், நேசிக்கிற ஆண்டவர் தான். வசனம் வாசிக்கிறோம். பிள்ளைகளே விசுவாசிக்கிறோம். தாய் விட்டு கிருபை கொடுக்க போறாரு. ஆஸ்வதிக்க நிச்சயமான கிருபை கத்தம் கொடுக்க போற 4ஆம் வசனம். கிருபை பெற்றுக் கொள்ளப்பட்டது. நிச்சயமான கிருபை. கிருபையை நிச்சயம் கிருபை பெற்றுக்கொண்டா வல்லமையா ஊழியம் செய்த கத்திற்கு மகிமையா வாழ்வு, சாட்சியா வாழ்வு, கத்திற்கு ஏற்ற பாத்திரமானி வாழ்வு. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இந்த கையை மேல உயர்த்தி கிருபையிலே நிச்சயம். ஆமென். தரிசனத்திலே நிச்சயம், ஆசீர்வாதத்திலே நிச்சயம், நிலைநாட்டுவதிலே நிச்சயம். நிச்சயம் இந்த வார்த்தை என்ன பயன்படுத்துவாங்க? சொல்லுங்க. இந்த பொண்ணு பிடிச்சிருந்தா உங்களுக்கு, இந்த பையன் பிடிச்சிருந்தா நிச்சயதார்த்தத்தில் கத்தரி சொல்ல நிச்சயம் பண்ணி விட்டார்கள். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு அப்ப நிச்சயமா கத்த கிருபை கொடுக்க போறாரு. யார் கொடுத்த கிருபை? தாவி கொடுத்த கிருபை. சொல்லுங்க. தாவி கிருபை கத்த கொடுத்தாரு. உதாரணம் சொல்லுங்க. தாவி கொடுத்த கிருபை ஒண்ணு சொல்லுங்க. என்ன கிருபை கொடுத்தாங்க தாவிக்கு? தாவி கொடுத்த கிருபை என்னது? ஆண்ட கொடுத்தாரு. ஒண்ணு சொல்லுங்க. சொல்லுவாங்க. தாய் கொடுத்த கிருபை ஒண்ணு சொல்லுங்க. முக்கியமானது 2 பாயிண்ட். நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. 2 பாயிண்ட். தாவீது யுத்தம் பண்ணாரு, விபச்சாரம் பண்ணாரு, கொலை செய்தார். கத்திர ஸ்தோத்திரம். கத்திர மன்னித்தாரா? சொன்னாரு இதயத்துக்கு ஏற்றவனா கண்டேன். 66 புஸ்தகத்தில் கொடுத்த சர்டிபிகேட் யாருக்கு?
அதான் பெரிய கிருபை. சொல்லுங்க சொல்லுங்க. ஐஸ்வஸ்தார் அவங்க மேல பிரித்துக்கு ஏற்றவனா கண்டேன். யாரு? கிருபைத்தானே. நீங்க சொல்லுங்க, கிருபைத்தானே. சொல்லுங்க, தாவீது கிருபைத்தானே. சொல்லுங்க, வசனம் எங்க இருக்குது பைபிள்ல? அப்போஸ்தலர் 13:22. இல்ல வாசிங்க பார்க்கலாம் சீக்கிரமா. முடிக்க போறேன். யாருக்கு உங்களை சொல்ல, யாருக்கு முக்கியம் அப்படியே இருக்கணும். அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் யாரை தள்ளி? சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை இவருடைய இருதயத்துக்கு யார் சொல்றாரு? சில பார்த்தனா நெஞ்சில் பச்சை முத்திரமா பார்த்துருக்கீங்களா? அவன் லவ்வர் வயசுல கவனியமா கேட்டீங்களா? நல்லா கேட்குத மைக்கில் அதே சொல்லுங்க பார்க்கணும். சத்தத்தை உயர்த்தி சாகத்தோடு முட்டி தானே விசால முட்டி பண்ணிக்கிறாங்க. சில கேஸ்க்கு முட்டி அப்படியே உட்காந்துச்சு. அவ்வளோ டேடாயிடுது. அரைநாள் பிரசங்கத்துக்கு என் வீட்டில் முட்டி போட்டு ஜோமனை தெரிஞ்சு வேற முட்டி போட்டு செப்பிக்கிறீங்க. கையை உயர்த்தி நீங்க நின்று பிரசங்கம் பண்றீங்களா? உங்களுக்கு தெரியாத பத்தி இங்கதான் தெரியும் முட்டியை பத்தி. நான் முட்டி போட்டு அவங்க தான் ஒன்னா முட்டி போடுறேன் அசையாம. தியாகம் பண்ணுவோமா? 1 மணி நேரம், குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் முட்டி ஸ்ட்ரெயிட் முட்டி, எந்த பேலன்ஸ் பண்ணா முட்டி போடுறேன். 20 நிமிஷம் முட்டி போறேன். கத்திர ஸ்தோத்திரம். அவன் கொடுத்த கிருபை என்ன? ஸ்பெஷல் கிஃப்ட் என்ன? ஸ்பெஷல் கிரேஸ் என்ன? தாவீதையும் ஆண்டவரை பிரிக்கவே முடியல. பிறந்தார் இறுதி ஏற்ற கண்ணன் கத்து சொல்ல கத்திர ஸ்தோத்திரம். 2வது கிருபை என்னன்னா, அவர் பிறந்த சந்தி என் சந்தி தான் பிறந்தாரு. இயேசு தங்க சந்தியில பிறந்தாரு. சொல்லுங்க சொல்லுங்க பிறந்த சொல்லுவாங்க. எங்க தாத்தா ஒருத்தர் எம்ஜிஆர் இருந்தார். என் சித்தப்பா பையன் ஒருத்தர் எம்எல்ஏ இருந்தார். எங்க சின்ன சித்தப்பா பையன் வந்து இதுல கோர்ட்ல பெரிய அட்வொகேட்டா இருந்தார். அதுல சொல்லுங்க. இது பெரிய உறவு பிறந்தார். கொடுத்து வச்ச யார்? அதில் உலகத்தை பட்ச மாமன்னர் ஆண்டவர் தாவீது சந்தில கத்த பிறந்தார். தாவீது சந்தில ஆண்டு பிறந்தார். இவ்வளவு பெரிய கிட்டு தாவீது. சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு பெருமையான விஷயம் கத்திர சொல்றேன். உலகத்தை படிச்ச கத்து எங்க வந்து பிறக்கிறாங்க? யார் சொல்றது? தானே இது சொல் கிருபை தானே இது. சத்தமா சொல்லு. கிருபை கத்தை கொடுப்பாரு உங்களுக்கு. நீங்க பாக்கியம் மாறிப்பீங்க. கத்த கிருபை கொடுக்க நிச்சயமான கிருபை கொடுக்கப்படாது. அதை பெற்ற ஒரு நாமத்தை உயர்த்தப்படும். ஒரு கையை தட்டி ஆமாம் சொல்லிச்சாகப்படும். கத்தை உலகிச்சுக்கிறார். நிச்சயமான கிருபை ஒரு கொடுப்பேன். தாவீது கண்ண கிருபை இல்லை. தாவீது கத்தர்கிட்ட எங்கேயும் பொண்ணு கேட்கல. பிரதர், நான் பல பேர் சொல்லியிருக்கிறேன். சாலமோன் தேவாலயம் கட்டும் பொழுது அவன் கொடுத்த காணிக்கை எவ்வளவு தெரியுமா? தங்கத்துடைய காணிக்கை 3250 டன் தங்கம். எத்தனை டன்? 3250 டன். ஒரு டன்னுக்கு எத்தனை கிலோ? எத்தனை கிலோ பிரதர்? 1000 கிலோ. தேவாலய கட்ட கொடுத்த தங்கம் மட்டும் தெரியுமா? விலை மதிப்பு எத்தனையோ சொல்ல முடியாது. கத்திர சோதரம் 3250 டன் தங்கத்தை தாவீது யாரும் கொடுத்தாரா? தேவாலய கட்ட கொடுத்தார். எவ்வளவு பெரிய மனசுல கத்திர ஸ்தோத்திரம். அதையும் சொல்லுங்க பார்க்க. நான் சில நேரம் காணிக்கை எண்ணி பார்த்து ரொம்ப வருத்தப்படுவேன். அதாவது காணிக்கை அமௌண்ட் சொல்லல, நிச்சயம் உருவாக்குவதில் நிச்சயம், தரிசனத்தில் நிச்சயம். நான் புரிதான் உங்களுக்கு? ஆசீர்வாதத்தில் நிச்சயம். 2வது வெளிநாட்டுவதில் வெளிநாட்டு நிச்சயம். 3வது தரிசனத்தில் நிச்சயம். 4வது கிருபையில் நிச்சயம். 4 நிச்சயம் கத்தர் நிறைவேற்ற போகிறார். ஆசீர்வாதம் இருக்க போகிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தை ஆண்டவர்